உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களின் 10 அறிகுறிகள். நீ எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா? யாரோ ஒருவர் உன்னை பிடிக்காத மாதிரி நடந்து கொள்கிறார்கள். நீ வெற்றி பெற்றால் அமைதியாக விடுவார்கள். ஆனால் நீ தவறினால் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் உன்னை வெறுப்பதில்லை. உன் வெற்றி அவர்களின் தோல்வியை நினைவூட்டுகிறது. உன் ஒளி அவர்களின் இருளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதுவே பொறாமை. நிசப்தமான ஒரு விஷம், ஆனால் மிகவும் ஆபத்தானது. இன்று அந்த பொறாமையை வெளிப்படுத்தும் 10 தெளிவான அறிகுறிகளை பார்ப்போம். யார் உன்னை உண்மையிலேயே ஆதரிக்கிறார்கள்? யார் போலி சிரிப்புடன் உன்னை தாழ்த்துகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். 1. மற்றவர்கள் இருக்கும்போது உன்னை காயப்படுத்தும் மாதிரி பேசுவார்கள். பொறாமைப்பட்டவர்கள் நேரடியாக தாக்க மாட்டார்கள். அவர்கள் வேடிக்கையாக சொன்னேன் என்று சொல்லி கிண்டல் செய்வார்கள். ஆனால் அந்த கிண்டல் உன்னை சிரிக்க வைப்பதற்காக அல்ல, உன்னை எல்லோரிடமும் சிறியவனாக காட்டுவதற்காக. அவர்கள் சிரிப்பின் பின்னால் உன் வலியை மறைத்து வைப்பார்கள். அது நகைச்சுவை அல்ல, அது நஞ்சு. 2. நீ வெற்றி பெற்றால் நல்லா பண்ணி இருக்க என்று சொல்ல மாட்டார்கள். நீ ஏதாவது சாதித்தால் பெரும்பாலோர் பாராட்டுவார்கள். ஆனால் பொறாமைப்பட்டவர் மௌனமாகி விடுவார், அல்லது உடனே வேறு விஷயத்துக்கு திருப்பி பேசுவார். அது உன் வெற்றியை காணாததால் அல்ல, அவர் உன் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதால்தான். உன் வளர்ச்சி அவர்களின் நின்ற நிலையை நினைவூட்டும். அதனால்தான் அவர்கள் உன் சாதனையை அதுவா பெரிய விஷயம் என்று சிறிதாக்குவார்கள். 3. யாராவது உன்னை கிண்டல் செய்தால் அவர்கள் அதிகமாக சிரிப்பார்கள். ஒரு உண்மையான நண்பன் உன்னை காப்பாற்றுவான். ஆனால் ஒரு பொறாமைப்பட்டவன் உன்னை பற்றி கிண்டல் வந்தால் அதிலேயே பெரிதாக சிரிப்பான். ஏனெனில் உன் அவமானம் அவருக்கு ஒரு சிறிய வெற்றி. உன் சிரிப்பை விட உன் மனவருத்தமே அவருக்கு மகிழ்ச்சி தரும். அது அவர்களின் மனதின் குறையின் வெளிப்பாடு. 4. உன்னை பற்றி பிறரிடம் தீயவிதமாக பேசுவார்கள். உன் முன்னே இனிமையாக நடந்து கொள்வார்கள், ஆனால் உன் பின்னால் கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள். அவர்கள் உன் பெயரை கெடுக்க, உன் மதிப்பை குறைக்க முயற்சிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் உன்னை போல உயர முடியாது. அதனால் உன்னை கீழே இழுத்து தங்களை மேலெழுப்ப முயற்சிப்பார்கள். இதுதான் பொறாமையின் விளைவு. அவர்கள் உயர முயல மாட்டார்கள், உன்னை தாழ்த்த முயற்சிப்பார்கள். 5. உன்னை மனவருத்தம் அடையச் செய்யும் வார்த்தைகள் பேசுவார்கள். நீ இலக்கியா கிடைச்சது, யாரோ உதவி பண்ணினாங்க, அல்லது அது பெரிய விஷயமா, இப்படி சொல்வார்கள். அவர்களின் நோக்கம் தெளிவாக இருக்கும், உன் உழைப்பை சிறிதாக்கி உன் நம்பிக்கையை குலைப்பது. அவர்கள் உன்னை சந்தேகப்பட வைக்க முயற்சிப்பார்கள். நான் இதுக்கு தகுதியானவனா என்று நீயே கேட்க வைப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் உன் உழைப்பை பார்த்து தாங்க முடியாமல் இருக்கிறார்கள். 6. யாதொரு காரணமும் இல்லாமல் கொடூரமாக நடந்து கொள்வார்கள். நேற்று நல்லா இருந்தவர் இன்று திடீரென குளிர்ந்து போகலாம். நீ எதுவும் தவறாக செய்யவில்லையே என்று நினைப்பாய். ஆனால் மனம் அவர்களின் உன்னிடம் கோபம் கொள்கிறது, ஏனெனில் உன் வெற்றியை அவர்கள் பொறுக்க முடியவில்லை. அது அவர்களின் மூழ்மாற்றம் அல்ல, அது பொறாமையின் விளைவு. அவர்களின் மன அமைதி குலைந்திருக்கிறது. அதற்கு காரணம் நீ அல்ல, உன் முன்னேற்றம்தான். 7. உன் பெரிய வெற்றிகளை சிறிய விஷயம்னு காட்டுவார்கள். நீ பெரிய ஒரு சாதனை செய்தால் அவர்கள் சொல்வார்கள், அது யாராலும் செய்யலாம். அது பெரிய விஷயமில்லை. அவர்கள் உன் மகிழ்ச்சியை குறைக்க முயற்சிப்பார்கள், ஏனெனில் உன் வளர்ச்சி அவர்களுக்கு தங்களின் நின்ற நிலையை நினைவூட்டுகிறது. அவர்களால் பாராட்ட முடியாது, ஏனெனில் உன் பிரகாசம் அவர்களை குருடாக்குகிறது. 8. உன் கண்களில் நேராக பார்க்க மாட்டார்கள். ஒருவர் உன்னை மதித்தால் அவர் உன் கண்களில் பார்க்குவார். ஆனால் பொறாமைப்பட்டவர் பார்வையை தவிர்ப்பார்.
அவர் உன் கண்களில் பார்ப்பதற்கே தயங்குவார், ஏனெனில் உன் தன்னம்பிக்கை அவனுடைய குறையை வெளிக்காட்டும். அவர்களுக்கு உன் ஒளி தாங்க முடியாது. அதனால்தான் அவர்கள் உன் பார்வையிலிருந்து விலகி விடுவார்கள். 9. நல்ல வார்த்தைகளோடே சேர்த்து கெட்ட வார்த்தைகளையும் பேசுவார்கள். நீ நல்லா இருக்க, ஆனா அந்த டிரெஸ் சரியில்ல. நீ நல்லா பண்ண, ஆனா இன்னும் சிறப்பா பண்ணலாம். இப்படி பாராட்டும் போல் பேசுவார்கள். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் நையாண்டி மறைந்து இருக்கும். அவர்கள் உன்னை குழப்புவார்கள். பாராட்டுகிறார்களா, கிண்டல் செய்கிறார்களா என்று நீயே புரியாது. இதுதான் அவர்களின் யுக்தி, பொறாமையை பிரான் பேச்சு என்று மறைத்து பேசுவது. 10. உன் பிரச்சனைகள் பற்றி கேட்க விரும்புவார்கள். நீ நன்றாக இருக்கும்போது அமைதியாக இருப்பார்கள். ஆனால் உனக்கு துன்பம் வந்தால்தான் உடனே கேட்பார்கள், என்னாச்சு, எப்படி இப்படி நடந்தது என்று. அவர்களுக்கு அக்கறை இல்லை. உன் துன்பத்தில்தான் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும். உன் தோல்வி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. உன் பிரச்சனை அவர்களுக்கு ஒரு நிம்மதி. முடிவு பொறாமை, இது ஒரு மௌனமான வெறுப்பு. சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் ஒரு விஷம். அது சொற்களால் தெரியாது, ஆனால் செயலில் தெரியும். அவர்களின் பார்வை, அவர்களின் சிரிப்பு, உன் வெற்றிக்கு அவர்களின் பதில், அதுவே அவர்களின் உண்மை முகம். நீ என்ன செய்ய வேண்டும்? வாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம். அவர்களை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். வளர்ந்து கொண்டே இரு. பிரகாசமாக ஒளிர்ந்தே இரு. ஏனெனில் உன் வெற்றிதான் அவர்களுக்கு கிடைக்கும் சிறந்த பதில். நீ வளர்ந்தால் அவர்கள் தாங்களே மௌனமாகி விடுவார்கள். இறுதியாக உங்களுக்கு கூறப்படும் செய்தி: உன்னை மதிக்காதவர்களிடம் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் நீ வெற்றி பெற்றால் கைகொட்டுவார்கள். நீ விழுந்தால் கை கொடுப்பார்கள். நீ வளர்ந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மீதமிருப்பவர்கள் பேசட்டும், கிண்டல் செய்யட்டும், பொறாமைப்படட்டும். ஏனெனில் அவர்கள் நிழலில் நிற்கும் போது நீ வெளிச்சத்தில் ஒளிர்கிறது. அதனால் அமைதியாக இரு, நம்பிக்கையுடன் இரு, ஆனால் மிக முக்கியமாக நிறுத்தாமல் வளர்ந்து இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு நன்றி.